கடைசியில் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அடிக்கிறேன். நம்ம வாசி மாதிரி எப்படி பண்ணுறீங்கன்னா எப்போ எடுக்கணும் देखिए महिंद्रा सिटी का लाइफ है। हम लोग बेटा पहुँचने का सोच जाए अब जस्ट निकली हुआ है। ये जाने के रास्ता में सीन देखा है। बस बहुत तेजी में है लेकिन मैं भी आप लोग को देखने का प्रयास कर रहा हूँ। ये चिल्ड्रन पार्क நான் கேட்டேன், ஏய் நான் வரும்போது ஜெயிக்க மாறுமா இப்போ நீ ராஜ்பூர் ரெடியாக பண்ண சொல்லுறேன். இல்லை இது பண்ணாது வாட்சி ரெடி பண்ணாது நான் பண்ண போல மாற்றி மாற்றி இல்லை இல்லை चिल्ड्रन पार्क का लाइव आप लोग को दिखा रहा हूँ। आप लोग लाइव में बने रहिए। मैंने आपको सिटी का लाइव दिखाएंगे। मैं गेट करता हूँ। அறிவு இருக்கணும். இல்லையா அடுத்த சொட்டு ஜெயிக்காங்க ரெண்டுமே என்ன இந்த புத்தகம் எனக்கு தெரியும். அப்படியே காலேஜ் பக்கத்து கடையில் படித்தான்னு சொல்லும்போது அது மல்லிகை காலேஜ் அது படித்தான்றது அப்படியே வச்சுருக்கேன். ஆமாம் பக்கத்தில் மயிலம் பக்கத்து தான் படித்தாங்க. அவன் தமிழ் காலேஜ் அது தமிழ் காலேஜ் அங்கே படித்தான்றது யோசிச்சிருக்கேன். அவனே சொல்கிறான் இதே படிக்க மாட்டேன். அதனால தான் வந்து அறிவு வச்சுட்டு சிக்கன காலேஜ் சென்டர் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாத இந்த காலடி மாரி உட்கார ஏற்ற அந்த காலேஜ் இருக்கு. இல்லை அவன் பெரிய மச்சான். அவன் வயசு அதிகம். எனக்கு 26 அவன் பெரிய அதுக்கப்புறம் பக்கத்தில் எதியும் முடிக்கிறான். என்ன டவுட்னா எப்படி முடிச்சான்னா டவுட்டாக இருக்கு எனக்கு. ये देखिए चिल्ड्रन पार्क का यहाँ से सेवा खत्म हुआ। आगे बैंक सब है और आगे जीवन हॉस्पिटल है। उधर तो नहीं जाएंगे, यहीं से गाड़ी मुड़ जाएगी महिंद्रा सिटी की ओर। तो आप लाइव में बन रहिए। जिधर जाएंगे उधर दिखाएंगे आपको महिंद्रा सिटी का लाइव। ढेर सारे आपको लाइव में बने रहिए। உண்மைதான் மச்சான் எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்க ரைட்டுங்களா. இப்போ நானாக இருந்தாலும் கேட்கணும் வாட்சிகள் கேட்கணும். அடிவெல்லாம் கேட்டானா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும். எதாவது கேட்டானா அவன் ஒர்க்குனஸ் எல்லாரும் பேசுவார். அவன் ஒர்க்குன்னு வந்து வச்சுக்கேன் அவனுக்கு என்ன வரும் அதை பற்றி கரெக்டாக கேட்டு பதில் சொல்லுவார். அவனுக்கு பேசணும் திரும்ப பேசவே முடியாது. ஏதாவது பேசணும் முடியாது. ஏன் சூர்யாவும் அப்படிதான் என்ன இப்போ செய்ய முடியாதுன்னு நீ நான் அதெல்லாம் 4 ரூபா கேட்குறேன். விமல் வந்து சிட்டு போடுவான். நான் பேட்டர்ன் பார்த்தா சிட்டு பண்ண போட்டான். அப்போ ஏன் முதல் பேட்டர்ன் போடல? அதான் அவங்க வந்து ஆட்சி போடுவோம் போடல. ரீசார்ஜ் போனேன் அதான் சொல்லுங்க. ஆனால் தகவலை மாதிரி கேட்கல. நான் 10 பற்றி கேட்கிறேன். அவன் சொல்லியிருக்கான் சொல்லாமல் இருக்க மாட்டான். ஆனால் பயங்கர இருக்கிறான். மைண்டாக தான் கேட்பான். அதான்
கட்டு அதுக்கு फर्स्ट टाइम ठीक है दोस्त, महंगा इसीलिए आने वाले हैं हम लोग।